கொட்டிட்டா கூட நம்ம அதை கூட என்ன பண்ணணும், அன்பு கூறணும். தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, பெண்கள் பலவீனமான பாண்டம். பலவீனமான பாண்டமா இருக்கபடினாலும் நீங்க உங்க மனைவியை நேசிக்க வேண்டும். இன்னைக்கு அநேகருடைய சகோதரனுடைய முதல் காரியம் என்னன்னா, ஊர்ல இருக்கிற சகோதரி மாட்டெல்லாம் பேசுவாங்க, ஐயோ ஏமா உன் வீட்டுக்காரர் கஷ்டப்படுத்துறாரா, உங்க வீட்டுக்காரர் பண்றாரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க தான் மனைவியை நேசிக்க மாட்டாங்க. மனைவியை நேசிக்கிறது என்ன என்ன அர்த்தம் நினைக்கிறீங்க? மனைவிக்கு போய் வேலை செஞ்சு கொடுக்கறதோ இல்ல மனைவிக்கு எல்லாம் ஹெல்ப் பண்றதோ அது மாத்திரம் அன்பு? அது மாத்திரம் அன்பு இல்ல. மனைவிக்காக ஜெபிக்கணும். மனைவியோட ஆத்மாவுக்காக ஜெபிக்க. ரசிக்கப்பட்டிருக்கலாம், நீங்க சகோதரர் ரசிக்கப்பட்டிருக்கலாம், உங்க மனைவி ரசிக்கப்படாம இருக்கலாம். அவங்களோட வாழ்க்கை வேற மாதிரி, பேச்சுல வேற மாதிரி இருக்கலாம். நீங்க பார்த்து வெறுத்து போயிருக்கலாம். நான் சொல்லுகிறேன், வேதம் சொல்லுன்னா, புருஷர்களே உங்களுடைய மனைவிக்கு என்ன பண்ணுங்க, அன்பு கூறுவாயாக. நம்ம அன்பு கூற வேண்டும். தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளை, உங்க மனைவிக்கு நீங்க அன்பு, உங்க சொந்த சரீரமா இருக்குது. மனைவி சொந்த சரீரமா இருக்கு. வேதம் சொல்லுது, துன்பத்திலும் இன்பத்திலும் எங்க சொல்லி நீங்க கல்யாணம் பண்றீங்க. கல்யாணம் பண்ணும்போது துன்பத்திலும் இன்பத்திலும் அது துயரத்திலும் நிறைய சொல்லிட்டே இருக்கிறோம். என்னுடைய ஆசையெல்லாம் உனக்கு தான், என்னுடைய எல்லாம் உனக்கு தான் சொல்லுகிறோம். ஆனா அன்பு அநேக நேரத்துல அன்பு குறைஞ்சு போகுது. நிறைய சகோதரர்கள் சொல்றாங்க, முதல்ல ரொம்ப நேசிப்பாருங்க, என் பர்த்டே ரொம்ப கொண்டாடுவாரு, என்னை விஷ் பண்ணுவாரு, என்னை என்கரேஜ் பண்ணுவாரு, முதல்ல எது செய்தாலும் அவ்வளவு அன்பா இருப்பாரு. இப்போ என் மேல எரிஞ்சு விழுகிறாரு. எனக்கு நேரத்தை கொடுக்கறது இல்லை, எல்லாத்துக்கும் நேரத்தை கொடுக்குறாரு. ஆனா என் வீட்டுக்காரு எனக்கு நேரத்தை கொடுக்கறது இல்லை. இந்த மாதிரி சொல்லுகிற அநேக சகோதரிமார்களை நான் பார்த்துருக்கிறேன். உங்களுக்கு தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளை, சகோதரிமார்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்க மனைவியை நீங்க நேசிக்கிறீங்களா? உங்க மனைவிக்கு நேரத்தை கொடுக்குறீங்களா? கல்யாணம் முடிஞ்சப்போ அன்னைக்கு கல்யாணம் முடிகிறப்போ சின்ன பிள்ளை நேரத்தை கொடுத்தீங்க. இப்போ அவளே 2 குழந்தைக்கு தாயாயிட்டா, அவளுக்கு நேரத்தை கொடுக்கறது, அவள் குழந்தைய பார்க்க நேரம் இல்லைன்னு சொல்லுவோம். அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ப்ரெஷர் இருக்கும். அவ்வளோ குடும்பத்தை பார்க்கணும், அவங்க சமைக்கணும், அவங்களுக்கு நம்மளுடைய எல்லா தேவை சந்திக்கப்படணும், நம்மளுடைய ட்ரெஸ் அயன் பண்ணி வைக்கணும், துவைச்சு வைக்கணும், நம்மளுடைய எல்லா வேலை செய்யணும். ஆனால் நம்ம ஒரே வார்த்தை அன்புல பேசாமல் இருக்க மாட்டோம். அப்படியே கோவப்படுவோம், திட்டுருவோம், அவங்களை காயப்படுத்துவோம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். இதெல்லாம் மாற்றிக்கொள்ள ரொம்ப அவசியம். நம்மளோட தேவ பிள்ளைகள் இன்னைக்கு அநேக இடத்துல என்ன பண்றாங்கன்னா, அன்பை கொடுக்கறது இல்லை. இந்த குடும்ப உறவுகள் எல்லாம் அன்பை கொடுக்காதனாலதான் இன்னைக்கு நிறைய இடங்கள்ல பிரச்சனை. நிறைய கவுன்சிலிங் வரும்போது முதல் ஒரு கவுன்சிலிங் நான் சொல்லுறது 2021 நினைக்கிறேன், ஒரு குடும்ப உறவுகள்ல பிரச்சனை கொண்டு வந்துட்டாங்க. இப்போ கணவன் மனைவி உறவுக்குள்ள எந்த ஒரு நல்ல ஒரு பேண்டேஜ் எப்படி சொல்றது, கனெக்டிவிட்டே இல்லை. சும்மா நார்மலா குடும்ப உறவுகள்ல இருக்கிறாங்க, அவ்வளவுதான். அப்போ அவங்களுக்கு வாழ வேண்டாம். அடிப்படை காரணம் என்னன்னா, அவங்களுக்குள்ள அன்பு. அவர் கணவர் எரிஞ்சு விழுகிறார். காரணம் மனைவி எது சொன்னாலும் கேட்கறது இல்லை. மனைவி எது சொன்னாலும் என்ன பண்றது இல்லை, கேட்கறது இல்லை. மனைவி என்ன சொன்னாலும் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியல. புருஷனுக்கு கீழ்ப்படியணும். அன்புல அநேக நேரங்கள் சொல்றதை கேட்கணும். இன்னைக்கு அநேகர் சொல்றதை கேட்கறது இல்லை. நீ என்னடி சொல்றது, நான் கேட்கறது அப்படின்னு சொல்லுவோம். ஒரு குறிப்பிட்ட ஒரு அம்மா